பொதுவாகவே எந்த ஒரு சாதனைகளையும் செய்வதற்கு, உயர் பதவிகளை அடைவதற்கு லக்கணம் வலுவாக இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை விதி. லக்கணமும் லக்கணாதிபதியும் பலவீனமாக இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பெரிய உயர் பதவிகளும் கிடைக்காது. அதனால லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ யாரேனும் ஒருவர் அதிக வலுவோடு இருக்கும் பொழுது, சுபர்களின் தொடர்போடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு இயல்பிலேயே அதிகாரம் வந்துவிடும். அதற்கு அடுத்த மாதிரியாக வேலையை குறிக்கக்கூடிய பாவகமாகிய 6ஆம் பாவகத்தோடு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றனவா, அல்லது அங்கிருந்து தசை நடத்துகின்றனவா, அல்லது தொழிலை குறிக்கக்கூடிய உயர் பதவிகளை குறிக்கக்கூடிய 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கின்றனவா? 6ஆம் பாவகம் என்பது சிறிய பணிகளை குறிக்கக்கூடியது. ஆனா 10ஆம் பாவகங்கிறது உயர் பதவியை குறிக்கக்கூடியது. அதனால சின்ன சின்ன பணிகளில் இருப்பீர்களா அல்லது உயர் பதவிகளை அரசாங்கத்தில் அடைய போறீங்களா அப்படிங்கிறது இந்த 2 பாவகங்கள் தாங்க குறிக்கும். அதனால இந்த 6ஆம் பாவகம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த மேச லக்கணத்துக்கு 6ஆம் பாவகத்தின் அதிபதியாக புத பகவானும் 10ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக சனி பகவானும் வர்றாங்க. இந்த 2 கிரகங்கள் அந்த 6ஆம் பாவகத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ இருக்கும் பொழுது அந்த பாவகம் வலுப்பெறுகிறது. அந்த பாவகாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறார்னு அர்த்தம். அதற்கு மாற்றாக அந்த பாவங்கள் இல்லாம அந்த கிரகங்களுடைய மற்ற வீடுகள்ல ஆட்சியாக இருப்பது அல்லது அவர்களுடைய உச்ச வீட்டில் இருப்பதுமே அந்த 6, 10ஆம் பாவகங்களை வலுப்பெறச் செய்கிறது. இதற்கு அடுத்த மாதிரி அந்த பாவகத்துல சுப கிரகங்கள் இருப்பது, இது அந்த பாவகத்தை அந்த 6, 10ஆம் வீடுகளை வலிமைப்படுத்துகிறது. 6ஆம் பாவகத்துல குரு பகவானோ 10ஆம் பாவகத்துல சுக்கிர பகவானோ அல்லது புத பகவானோ இது போன்று யாரேனும் ஒரு சுபர்கள் அந்த வீட்டில் அமரும் பொழுது இயற்கையிலேயே அந்த பாவகம் வலுப்பெறுகிறது. அதனால அவர்களுக்கு அந்த வேலை, அந்த பதவி, அந்த தொழில் அப்படிங்கிறது அவர்களுக்கு மிக அதிகமாக அமைகிறது. அது அவர்களுக்கு சிறப்பாகவும் இருக்கிறது.